அன்பர்களே, ஆண்டவர் இயேசுவை பற்றி நாம் என்ன அறிந்திருக்கிறோம்? மிக மிக குறைவு. அதனைத்தான் இன்றைய செய்யுள் மூலமாக வீரமாமுனிவர் இறையடியார் நமக்கு தருகிறார். அந்த தேம்பாவணி தேன் துளியை நாம் இன்று ரசிக்கப் போகிறோம். கடவுளை பற்றி நாம் இதெல்லாம் சொல்வோம். தாயும் நீயே, தந்தையும் நீயே, தவறா நன்றி ஏயும் நீயே என்று அறிவோமே. இதுவல்லால் காயும் பாவ தன்மையும் நின்றன் கனி அன்பும் ஆயும் காலத்து அகது அறியோ நாம் அறியோமே என்று கூறுவதை பார்க்கிறோம். இதற்கு சொற்பொருள் மிக எளிதானதுதான். எங்களுக்கு தாயும் நீயே, தந்தையும் நீயே, தவறாத நன்மையெல்லாம் தருபவனும் நீயே என்று மட்டும் நாங்கள் அறிவோம். இதுவே அல்லாமல் துன்பம் தரும் பாவத்தின் தன்மையும் உனது இனிய அன்பின் தன்மையும் என்னதென்று ஆராயும் காலத்து அது என்னதென்று நாங்கள் அறியவே அறியோம் என்று கூறுகிறார். தாய் நீ, தந்தை நீ, தேவையான நன்மை தருபவன் நீ, இவைதாம் யாம் அறிவோம். பாவத்தின் கொடுமை அறியோம், உனது அன்பின் சிறப்பும் யாம் அறியோமே என்பது இதனுடைய தெளிவான பொருள். தாயும் நீயே, தந்தையும் நீயே, தவறா நன்றி ஈயும் நீயே என்றறிவோமே. இதுவல்லால் காயும் பாவ தன்மையும் நின்றன் கனி அன்பு மாயும் காலத்தே அறியோம் நாம் அறியோமே என்று வீரமாமுனிவர் இதனை விளக்கமாக சொல்வதை பார்க்கிறோம். மிக முக்கியமான ஒன்று, நம்முடைய ஞான வாழ்க்கையிலே, ஜெப வாழ்க்கையிலே கடவுளை பற்றி என்ன நினைக்கிறோம்? அவர் தந்தை, அன்புடையவர். நாம் இறந்து கேட்பதையெல்லாம் அவர் தருகின்றார். அதனால் தான் நாம் ஜெபிக்கிறோம், அதனால் தான் அவரை அண்டி வருகிறோம். ஆனால் அந்த இறைவனை நாம் அறிந்த அளவு, அந்த அறிவு எவ்வளவு குறைவு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இறைவன் எவ்வளவு நல்லது செய்கிற இறைவனுக்கு எதிராக பாவம் செய்கிறோமே, அது எவ்வளவு கொடியது என்ற உணர்வு நமக்கு எவ்வளவு இருக்கிறது. இருப்பினும் கூட ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார் என்றால் அவருடைய அன்பு எவ்வளவு உயர்வானது. ஏதோ சில நன்மைகளை நமக்கு தருவதன் மூலமாக மட்டும் அவர் நம்மை அன்பு செய்யவில்லை. நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து நமக்கு நிலைவாழ்வு தருவதற்கு முன்வருகிறார் என்பதிலே அவருடைய கனிந்த பேரன்பு வெளிப்படுகிறது என்பதை இறையடியார் வீரமாமுனிவர் இந்த செய்யுள் மூலமாக உணர்த்துகிறார். ஆகவே நம்முடைய ஜெபம் அதை கொடுங்க, இது கொடுங்க என்று ஆண்டவனை கேட்பது மட்டுமல்லாமல், சும்மா உதட்டளவிலே நன்றி நன்றி என்று சொல்வது மட்டும் இல்லாமல், பாவம் எவ்வளவு கொடியது, எப்படியெல்லாம் நம்மை அது அணுகி வந்து இருக்குகிறது, அதை உணர்ந்து அதை அகற்றுவதற்கு முயல வேண்டும். இத்தனை தூரம் பாவமியாக இருந்தாலும் கூட என்னையும் இன்னும் கைவிட்டு விடாமல் அன்பு செய்கிறாரே கடவுள், அந்த அன்பு எவ்வளவு கனிவான அன்பு என்பதை உணர வேண்டும். அதைத்தான் இந்த தவக்காலத்திலே நமக்கு சிந்தனையாக இறையடியார் வீரமாமுனிவர் தருகிறார். உணர்வோம்.